சம்பந்தமான பாதிப்பு அதிகமாக டயலிசிஸ் பண்ணி பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. உண்மையா இல்லையா? 3 மாத கால அவகாசத்தில் பாதிப்பில்லாமல் ஆக்கி புதிய சிறுநீரகமும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து வெற்றியாக்கி தந்தா போதும்லாம். கால் விட்டுருவோம். வருக இந்தாப்பா 3:30 என்னை பார்த்துட்டு போ. வெற்றி விட்டு கலங்காமல் காப்பாற்றார். நாட சென்ன மகன் யூரின் போயிட்டு வந்து சுளமாடசாமி எங்கப்பா இருக்காரு? சுளமாடசாமி கால விட்டுவா. என்னப்பா வேணும் உனக்கு? உன் வீட்டை யாரெல்லாம் வந்திருக்கிய? காலைல விட்டு வா. வந்தோம். பக்கத்துல வா. எனக்கு வந்து மண்டைய கர்மசாமி, உன்னுடைய உடல்நிலையில ஆபத்தான சம்பவம் நடந்துருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. இப்ப நான் பார்த்த இதயம் நுரையீரல் சம்பந்தமான விஷயத்துல மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு. அதனால அதை அறுவை சிகிச்சை செய்ய முடியுமான்னு கேட்டேன். அதுல காப்பாற்றப்பட்டுடலாம். இது கிரகங்களால தான் இருக்கே தவிர யாரும் செய்வனைகள்லாம் வைக்கல. அது வெறும் கற்பனை, நம்ப வேண்டாம். கால் வந்துட்டு வரலாம். அதனால உயிர்கண்டம் இல்லாம காப்பாற்றித்தாரேன். வேற என்ன வேணுப்பா? முதல்ல உன்னை காப்பாற்றுவோம். அடுத்து வீட்டம்மாளுடைய வரியை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். மருத்துவ சிகிச்சையால் வெற்றியாகுவாய். நல்லா இருக்கு. ஐஸ்வர்யமார் கர்மசாமி. ஆமா, சங்கரன் கோயில் எல்லை வீடு நிலம் சம்பந்தமா மன வருத்தம் அடைந்தது யாரு? நான் கேட்கிற விஷயம் இருக்கா? உங்களுக்கு இருக்காமா? என்னமா இருக்கு? இன்னொரு தடவை காலில் விட்டு வரலாம். அவரு கேட்டு பார்ப்பேன் இருக்கானு. வரலாம்ப்பா. உங்க வீட்டுக்கு அப்புறத்தை சொன்னா பழைய காலத்து கிணறு எதுவும் கிடக்கா? அந்த கிணத்து பக்கத்துல அந்த காலத்துல இந்த தெய்வம் உண்டுன்னு சொன்னாங்களா? சொல்றாங்க. இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்கிருந்து ஒரு இறந்து போன ஆத்மா ஒன்று உங்க வீட்டுக்கு வருது. ஆனா அது வணங்கினா நல்லதா நல்லது இல்லையாங்கிற ஒரு குழப்பம் உங்க மனதுக்குள்ள இருக்கு. அதை வணங்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி இப்ப 8 ஆண்டுகளுக்குள்ள இடம் சம்பந்தமான மன வருத்தமும் குடும்ப பகையும் வந்து உங்களை கொஞ்சம் கீழதள்ளி இருக்கு. அதுல மாந்திரிகம் சொந்தமா குறை நடந்திருக்கான்னு பல இடங்கள்ல போய் பார்த்தது உண்டு. அதுல நடந்திருக்குன்னு சொல்லி விடை கிடைத்தது உண்டு. அதனால இந்த பாதிப்பு எதுவும் இருக்குமா அப்படின்னா மனதுக்கு பிரச்சனை இருக்கு. அதை தீர்த்து தெளிவுபடி தந்தா போதுங்களா? கால் விட்டு வரலாம். அந்த இடத்து பிரச்சனையை தீர்த்து வழிவகுத்து தாரேன். வேற என்ன வேணும்? இந்த ஆண்டு அவனுக்கு அந்த வேலை கிடைக்கும். வெற்றியாக்கி தாரேன். வழிவகுத்துக்கான்.
உன் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை மருத்துவத்தால் தீரும். தீராத நோயின்னு சொல்லி உன்னை சிலர் பயங்காட்டிருப்பாங்க. அதில் ஆபத்தெல்லாம் ஆக்கித்தாரேன், நல்லா ஆக்கித்தாரேன். கண்ண முடிக்கா பக்கத்தில் வா. இன்னிலிருந்து தொழில் வசமாகும். வெத்தியா நல்லா இருக்கு செல்லங்கள். கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி கட்டும். சங்கரங்கோவில் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யார்? என்ன வாழ்க்கை பிள்ளையை பத்தி? கால் ஒன்றோம். பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்துக்காரர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். திருச்செந்தூர்ல இருந்து முருகப்பெருமானுடைய வேல் உங்க வீட்டுக்கு வருது. என்னடா? அதனால முருகப்பெருமானுடைய வேல் இருக்க வினையில்லைன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு வாரிசு கிடைச்சா உன் பேரை வைப்பேன் அப்படின்னு நீ சொல்லி வேண்டிட்டு வந்தியா? சொல்லிய பிறகும் இதுவரை காலதாமதம் ஆகுது, ஏன்னு எனக்கு தெரியலன்னு கேட்க வந்திருக்கிய. கால விட்டு வரலாம். இந்த கனியை 2 வரையும் சாப்பிட சொல்லு. பிள்ளைக்கனியாக மலரும். வைகாசியிலிருந்து பிள்ளை செல்வம் கிடைக்கும். வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்னு கேளுமா? எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன்? கண்ண முடிக்கா. கருப்பசாமி வாங்கித்தாரேன். அப்படியா? சரி ஓகே. அப்படியா? கண்டுபிடிச்சா. ஓஹோ அப்படியா? சங்கரன் கோயில் கரிவலவந்த நல்லூர் எல்லை. கரிவலவந்த நல்லூரா? கல்லூர். எவ்வளோ ஊர் பேர் அதான் ஊர். இன்னொரு தடவை காலில் விட்டுருவான். மகனே பக்கத்துல வா. உன் வீட்டு சைடில் ஒரு ஓடை ஓடுது. என்ன ஓடடா? ஆறு தண்ணி போகுது. அது பக்கத்தில் ஒரு தெய்வம் இருக்காது. என்ன தெய்வம்டா? முத்தேசர். அதுக்கும் உனக்கும் என்னடா தொடர்பு? கால விட்டுவா. அதான் பாயிண்ட். என்னடா தம்பி? அந்த சாமியை நான் கேட்டேன். 3 ஆண்டு காலம் சோதனை காலம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பிழைப்பு உழைப்புக்காக சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கெல்லாம் போகணுங்கிற நிலைமையும் நடந்தது. அப்படி ஓடிச்சாடியும் கடனும் துன்பமும் தான் இருக்கே தவிர இதுவரை நிம்மதிகள் இல்லை. உண்மையா இல்லையா? இருக்கிற வீட்டை பேணதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமான்னு கற்பனை பண்ணது உண்டு. அதுக்குரிய வழிகளை வகுத்து தாரேன். வேற என்னடா வேணும்? கால விட்டுவா. சொன்னா நீங்க புலம்ப ஆரம்பிச்சிருவீடா. அங்கனே உட்கார் பார்ப்போம். இங்க என்னைய பார்க்க உட்கார். என்னையே நினைச்சுக்கா. கண்ண முடிக்கா. கால் விட்டு வரலாம். பக்கத்தில் வரலாம். இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னால சாமி அப்படி ஒவ்வொரு நேரங்கள்லையும் கூப்பிட்டாலும் வந்து ஒரு பதில் சொல்லும்.
அறிகுறிகள் காட்டும். அங்கே போய் கும்பிட்டு வந்தால் நம்ம நினைச்ச காரியத்துக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லாமல் மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னு கேட்டால் மாந்திரிகத்தால் கட்டப்பட்டிருக்கு என்பது உண்மை. அந்த கட்டை அவிழ்த்து அந்த சாமியை உச்சாரணமாக அவளை வச்சா போமா? கால் வந்துடும். வார வேலைக்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாரு, அதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஜெயிச்சு தரேன். நல்லா இருமுடிதான் கர்மசாமி. ஆமா, நம்மளை பார்த்து என்ன சிந்திக்காருன்னு பார்ப்போமே. இல்லை வா, என்ன நினைச்ச? நம்மளை பார்த்து என்ன சிந்திக்காருன்னு பார்ப்போமே சாமின்னு நினைக்கிறியா? நினைக்கா? ஆமா, அப்படியா? சரி. நத்தம் பகுதி, நத்தம் சாமி நத்தம்னு பொதுவாக சொல்றீங்க. மேலப்பாளையம் பக்கம் நத்தம் இருக்கு, திண்டுக்கல் பக்கம் நத்தம் இருக்கு. எந்த நத்தம்? திண்டுக்கல் நத்தமா? திண்டுக்கல் நத்தம் வேற யாரெல்லாம் இருக்கிய? காலம் விட்டு வரலாம். இல்ல இன்னொரு தடவை காலம் விட்டுவாங்க. பக்கத்தில் வரலாம். பாப்பா என்ன வேணும்னு கேட்டுக்காங்க சில மக்களே. கால் வந்து எனக்கு தூக்கம் வருது, ஏன்னு தெரியுது. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன், எனக்கு தூக்கம் வருது. அந்த வீடு மூதேவி தியானத்தால் நியமிக்கப்பட்டிருக்கு. எப்போது அந்த வீட்டை உருவாக்குறீங்களோ அதிலிருந்து ஊர் உவலை, தொழில் முடக்கம், மனவேதனை, கஷ்டம், இருப்புமா இருக்க மாட்டோமாங்கிற மனக்குழப்பத்தோட இப்ப இருந்துகிட்டு இருக்கிய. கால் வந்துட்டு வரலாம். இதுக்கு மாபெரும் மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்கான்னு கேட்டேன். நடந்தது உண்மை. அதனால இப்ப உங்களுக்கு எந்த உழைப்பும் உங்க கையில நிக்காது. எங்க வந்தாலும் இப்ப கடன் வாங்கி தான் அந்த வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கும். இதுல இருந்து தெளிவாக்கி உங்களை உண்மையா வாழ வச்சா போதுங்களா? ஒண்ணு போல கால் வந்துட்டுவாங்க. இந்தாடா, செல்வங்கள் பெற்று முன்னேற்ற தடையில்லாமல் புன்னகையோடு வாழ்வேன். இந்த பூ அவாட்டா கொடு. வாய்க்கா மகளே, செல்வ சிறப்பா இருப்பீங்க, ஐஸ்வர்யமா இருப்பப்பா. மருதூர், மருதூர், மருதூர் கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தெய்வீகத்துக்கு மாறுபட்ட ஒரு தீய சக்தியால ஒரு ஜீவனே நஷ்டமாயிடுது. ஆனா இப்போ
ஒரு இடம் தகுந்தமான மனக்குழப்பத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு வெற்றி அடைய வேண்டும்ங்கிற நோக்கத்தில் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. கால் ஒன்றுலாம் அதை நடத்தி முன்னேற்றி தந்தா போதுமில்ல. இங்க வா, எந்த தடை இல்லாமல் வெற்றியாக்கி தரேன். இன்னையிலிருந்து எல்லாம் ஜெயமாகும். காப்பாத்திக்கா, சக்தி பெற்றுக்கா. காரைக்குடி இல்லையா? கால் விட்டு வரலாம். இன்னும் 2 முறை கால் விட்டு வாப்பா. இன்னும் 2 முறை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். இப்போ வெளிநாடு சென்று வெற்றியடைந்து வரணும்னு சொல்லி என்னை பார்க்க வந்திருக்கேன். காலில் விட்டு வரலாம். சென்ற இடத்தை சிறப்பாக்கி கடன்படாம உன்னை காப்பாற்றி வழிவகுத்து தந்தா போதும்ல. காலில் விட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா. அதான் கடன்பட விடாம காப்பாற்றி தரேன் விட்டேன். கடனையும் தீர்க்கிறேன், வேலையும் வாங்கி தரேன். செல்வாக்கு இவனை தொழில் கல்வியை படிக்க வைத்து வெற்றியாக்கி தரேன். செல்வாக்கு கடலூர் பகுதி தன்னுடைய தொழில், தன்னுடைய தடை மந்திரமா தந்திரமான தீர்மானிக்க முடியாத குழப்பம் யாருக்கு? கடலூர் சொல்லலாம். இதுவரை எந்த தொழில் பார்த்தாலும் நிம்மதி குறைவும் தடையுமா வந்து என்னப்பா. அதே மாதிரி இப்போ உழைத்து சேமித்து வைத்த சொத்துன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த உடல்ல வலிமை குறையதுக்கு முன்னால பிள்ளைகளுக்காக வழிகாட்டுறதுக்குரிய நிலையை தோன்றுனா நிறைந்த தடங்களும் பிரச்சனையுமாகவே வந்துகிட்டு இருக்கு. அமைதி இல்லை. கால் வந்துட்டு வா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குறுக்கு உலகமடா. என்னப்பா வேணும் வேற? உடச்சு சொன்னா வருத்தப்படுவியே, சொல்லட்டுமா? அப்போ எங்க இருக்கா மனைவி? என்கிட்ட காலில் வந்துட்டு வா. நீ நினைச்சது மழையடிக்கணும் அது உனக்கு. கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி கதை கேட்டிருக்கியாடா? கதை கேட்டிருக்கியா? கதாநாயகனே நீ தானே. கதை எங்க கேட்க போற? உண்மையா இல்லையா? அந்த மனது திருந்தி உன்னுடைய மனநிலைகளை ஒப்பிட்டு வருமா அப்படின்னு பார்த்து தெளிவுபடி தரேன். கொஞ்ச நாள் அவகாசம் கொடு. மெல்ல மெல்ல அந்த மனதை கரைத்து உன் பக்கம் திருப்பி வெற்றியாக்கி தரேன். நீ நினைக்கிற கற்பனைகளுக்குள் எதுவும் அகப்படவில்லை. வீணான மனக்குழப்பம் தேவையில்லை. மன சங்கடமெல்லாம் இருக்க வழிவகுத்து தர வெற்றி நிம்மதியாக இருப்பான். கர்மசாமி. ஆமா அப்படியா? சரி பார்க்குறேன். யாரு? சாத்தூர் எல்லை. சாத்தூர் கூப்பிட்டாரு. சாத்தூர் அப்படின்னா பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது. வரலாம்.
காலில் வந்துட்டு வரலாம். என்ன செஞ்சு தரணும்ப்பா? பையனுக்கு கல்யாணம் காலத்தை 35 வயசு ஆயிடுச்சு. பொண்ணே அமைய மாட்டேன், வர மாட்டாங்க. அப்படியே சொந்தத்தில் பொண்ணு இல்லை, வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கணும். பையனுக்கு வலது காலை போய் பார்த்தேன். வலது காலில் சக்கரம் இருக்கு. அதனால் அவனுக்கு கல்யாண வாழ்க்கை முடித்தாலும் ஓரிடத்திலிருந்து தொழில் பார்ப்பானுங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் அவனுக்கு இப்போ கல்யாணம் நடக்கக்கூடிய நல்ல காலத்தை நான் உருவாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? உன் வீட்டுக்கு பக்கத்தில் முனி பார்வை ஓடுத இருக்காரா? காலில் இருக்கு. வரலாம். கோடையில பெரிய மழை பெஞ்சது மாதிரி கல்யாண யோகமே இல்லாத உன் மகனுக்கு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருக்கேன். பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? என் தங்கை காளீஸ்வரின்னு பேர் வை. வெற்றி உண்டு. பொண்ணு கருத்த பொண்ணா வரும். கழிச்சுட்டா வேற கல்யாணமே நடக்காது. நடத்தி தரேன், இந்த வருஷமே நடத்தி தரேன். வெற்றி உண்டு. பொம்பளை பிள்ளை நோய் வச்ச பிள்ளை கஷ்டப்படுது. பக்கத்துல வாமா, காப்பாற்றி தரேன். என்ன அடுத்த வேலைக்கிழமை சாயங்காலம் என்ன பாருங்க. கர்மசாமி சாத்தூர் எல்லை தெய்வ தொண்டு புரியும் குடும்பம். என்ன தொண்டுப்பா? அடுத்த வேலைக்கிழமை பார்க்கணும். தெய்வத்துக்கு யாருக்கெல்லாம்? பூஜாரியா நீங்க? சரி, கால் வந்து என்ன வேணும்? மகளுக்கு தொழில் வேணும். என் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஓடுது. என்னன்னு பார்க்குறேன். கால் வைக்கலாம். யாருடா சத்தம்? ஒரு பசுவின் கன்றை ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். அப்படி விட்டுட்டு வந்தால் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றினாங்க. உன் மகளுக்கு தொழில் விஷயத்தில் 1.5 வருஷமாக தடங்களும் நஷ்டமும் மனவேதனையும் இருந்துக்கிட்டு அதை தீர்த்து தெளிவுபடி தந்துருக்கோம். போதுமில்ல? தொழில் அமைச்சுட்டாரேன். அரசாங்கமே உதவி செய்யும், வெற்றியாக்கித்தாரேன். அந்த பசுவின் கன்று மட்டும் ராமேஸ்வரம் பேரணும். 1 வருஷ கால அவகாசம். நல்லது. கர்மசாமி, ஆமாம், அப்படியா? ஓஹோ, கேட்டு பார்ப்போம். சாத்தூர் பகுதியில் பொறுமானாலும் கூப்பிடவே இல்லைம்மா. கர்மசாமி யார் வீட்டு பக்கம் இருக்காரு? சத்தமா பேசுங்க. உங்க ஊர், உங்க வீட்டு பகுதியில் காலம் சாப்பிட போகலாமாண்ணே? மணி எத்தனை? ஓகே. திருப்பதிக்கு யாராவது போயிருக்கீங்களா? எப்போ போனீங்க? ரொம்ப நாளாச்சு, 2 வருஷம் போயிருக்கு. அங்கே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து அதை நிறைவேற்றாமலே கிடக்கலாம் இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். அதான் ஓங்கி நின்று கும்பிட்டேன். வெங்கடாஜலபதி வாழ்க. மனக்கடன் அதுக்கு பேர். என்ன வேணும் இப்போ பிள்ளைகளுக்கு? சூழ்நிலை சரியில்லாமல்
3 வீடு 3 பிள்ளைகளும் அப்படி குடும்பமே சரியில்லை. அதான் கேட்கணும். கால் வந்துட்டு வரலாம். நிறுத்தி வைன்னு சொல்லிடுது, பேசாதன்ற. தள்ளு. ஒரு பையனுக்கு கல்யாணம் இன்னும் 18 நாட்கள் கழித்து என்னை பார்க்க வரணும். அதுவரை கொஞ்சம் கால சூழ்நிலைகள் இருக்கு. 18 நாள் கழித்து அந்த வாக்கை கொடுக்குறேன், செம்மையாகிக்கிறேன். 18 நாள் கழித்து என்னை பார்க்க வரணும். கருப்புசாமி, ஆமாம். அப்படியா? கேட்டு பாருங்க யாரும். என்னப்பா சத்தம் தம்பி? ஸ்ரீவில்லிபுத்தூர். நீங்கள் அடுத்த லைன்ல கூப்பிடுறேன். ஸ்ரீவில்லிபுத்தூரடா? அப்படியே பால்கோவா. என்னப்பா வேணும்? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. கால் வந்துட்டு வரலாம். அவன் யாரு? வரைஞ்சி வரைஞ்சி கட்டிக்கிட்டு வர. சேலைக்காரின்னு ஒரு அம்மா வரல, அவன் யாருப்பா? வீட்டு தெய்வமா? 3 ஆண்டு காலங்களாக கடன்களால் மனச்சிக்கல் அடைந்திருக்க, அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுமா? அதுக்கு வேண்டிய மகாலட்சுமி கடாட்சி தரேன். கொஞ்சம் கண்ண முடி உட்கார். இந்த கனியை கொண்டு போய் நிறைந்த செல்வம் கிடைக்கும், உன் கடன்லாம் தீரும். இந்த விபூதியை கொண்டு கொடு, சரியாயிருக்கும்.